நான் மெக்டொனால்ட்ஸ் சுவையும் வசதியும் தருவேன். ஆனா அடிக்கடி வந்தா உடம்பு இயற்கை உணவுகளை மறக்க ஆரம்பிச்சிடும். நான் ஃப்ரைட் ரைஸ் சுவையால உடனடி திருத்தி தருவேன். ஆனா அடிக்கடி வந்தா எண்ணெய் காரணமா வயிற்ற கனமாக்கி சோர்வையும் கூட்டுவேன். அதனால தான் என்ன அவ்வப்போ ரசிக்கணும். நான் KFC சுவையால உடனடி கிக் தருவேன். ஆனா அடிக்கடி சாப்பிட்டா எண்ணெய் உடம்புக்குள்ள பிரச்சனை உருவாக்க ஆரம்பிக்கும். நான் நூடுல்ஸ் சீக்கிரம் தயாராகி பசியை அடக்குவேன். ஆனா அதிகமா சாப்பிட்டா ஜீரணம் மெதுவா பாதிக்கப்பட்டு உடம்பு சீக்கிரம் சோர்வடையும். நான் டாமினோஸ் நண்பர்களோட சந்தோஷ தருணம் உருவாக்குவேன். ஆனா உடம்பு நலத்துக்கு அளவோட இருக்கணும். நான் பரோட்டா வயிற்ற நிறைச்சு சந்தோஷம் தருவேன். ஆனா அடிக்கடி வந்தா உடம்புக்குள்ள கணத்தை சேர்த்து வேலை செய்ய சோம்பேறியா மாத்துவேன். நான் சிக்கன் கிரேவி அளவோட சாப்பிட்டா சக்தி தருவேன். ஆனா அதிக எண்ணெய் கலந்திருந்தா உடம்புக்கு மெதுவா சுமையா மாறுவேன். நான் பர்கர் கிங் சுவையால ராஜா மாதிரி உணர வைப்பேன். ஆனா அடிக்கடி வந்தா உடம்ப அடிமை மாதிரி சோர்வடைய வைப்பேன். நான் காளான் வறுவல் சரியான முறையில சமைச்சா உடம்புக்கு லேசான சக்தியும் நிறைவும் தருவேன். அதனாலதான் என்ன பலரும் பாதுகாப்பான சைடிஷ் நினைக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.